மலரே என்னிடம் மயங்காதே. இது ஒரு காதல் கதை. எத்தனை முறை உங்ககிட்ட சொல்கிறது மைதிலி, காதல் இறந்து யஷ்டித்து பெறுவதில்லை. உண்மையான காதல் அடிமனசிலிருந்து உயிர் பெற்று எழும். நீ என்னை விரட்டி விரட்டி காதலிக்கிறதுனால நான் உன்னை காதலிக்கணுன்னோ உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றோ நீ எந்த வகையிலுமே என்னை வற்புறுத்த முடியாது. சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்ப எத்தனித்த ரவியை வழிமறுத்த மைதிலி, ஓகே, நீங்கள் ஏற்கனவே காதலித்த பெண்ணு தான் இறந்து போயிட்டால, இனி என்ன செய்ய போகிறீங்க, யாரோட வாழ போகிறீங்க அப்படின்னு கேட்டா. நான் இன்னும் மேகனாவோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நினைவுகள் மிகவும் இனிமையானவை. அவள் என்னை விட்டு போயிட்டாலும் அவள் நினைவுகளோடு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். கவலைப்படாமல் நீ பாட்டுக்கு போயிட்டு வா. நீங்கள் நினைக்கிறது சரிதான், இது வாழ்க்கை ரவி. இன்னும் உங்களோடு இளமையும் வாழ்நாளும் இருக்குது. இப்போது நீங்கள் உடல் அளவில் கவலைப்படாமல் மனதளவில் என்ன வேண்டும்னாலும் இருமாப்போடு சொல்லிட்டு போகலாம். இனி வரும் நாளைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். மைதிலி, என்னை பற்றி எனக்கு உன்னை விட நல்லாவே தெரியும் அப்படின்னே நினைக்கிறேன். என் மோகனாவோடு நான் கழித்த ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் அசைப்போட விரும்பினா என்னால் 1000 வருஷங்கள் வாழ்ந்துட்டு போக முடியும். இப்படி சொன்ன பல காவிய நாயகர்கள் எல்லாம் கூட எங்கேயோ அலைக்கழிக்கப்பட்டு எப்படியெல்லாமோ திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்நாளை கழிச்சிட்டு வராங்க, வாழ்ந்துக்கிட்டும் வராங்க. பார்க்கலாம் ரவி, நான் கிளம்புறேன். வராத. நீ வீணாக என்னை விரட்டி விரட்டி காதலிக்கிறதுனால எனக்கு உன் மேலே இறக்கம் வராமல் எரிச்சல் தான் வருது. தயவு செஞ்சு இதோட போயிடு. அட்லீஸ்ட் என்னை பார்த்தா எரிச்சலாவது வருதே உங்களுக்கு, அது கூட எனக்கு சந்தோஷந்தான் ரவி. அம்மா வந்தால் தப்பாக நினைக்க போகிறாங்க. தப்பாக தான் நினைக்கட்டுமே, பின்னே எப்படி உங்கள் அம்மாவுக்கு நம்ம காதலை தெரியப்படுத்துறது? ஏய், என்ன சொன்ன? நம்ம காதலா? விளையாடுறையா என்று சொல்வதற்குள் உள்ளே வந்த ரவியின் அம்மா சொர்ணம், என்னம்மா மைதிலி, எப்போ வந்த என்று கேட்டாள். இப்போத்தான் வந்தேன். எங்கே, மார்க்கெட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமாம்மா, உட்கார், காப்பி கொண்டு வரேன். என்னடா நீ எங்கே கிளம்பிட்ட என்று ரவியை பார்த்து கேட்டாள். இவள் தொந்தரவு பொறுக்க முடியாமல் வெளியே ஓடினேன் என மெதுவாக மைதிலிக்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல, என்ன முனகிற என்றாள் சொர்ணம். ஒன்றுமில்லம்மா, சும்மா ஒரு நண்பனை பார்த்துட்டு வரலாம்னு கிளம்புனேன். சரி சரி என்றவர் சமயக்கட்டிற்குள் கிளம்பினாள் சொர்ணம். ஆமாம், நீங்கள் மேகனாவை காதலித்தது, அவள் இறந்தது எல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது என்பது போல் ரவி தலையசைத்தான். என்னை நீங்கள் தவிர்ப்பது இருக்கட்டும், உங்கள் அம்மாக்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க? அது என் சொந்த விஷயம். ஆனால் உங்கள் சொந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வீணாக பகல் கனவு காண்ற மைதிலினி. நான் ஒன்றும் ஆகாயத்து நிலவை பிடிச்சி தர சொல்லலையே, அதை கூட நீ பிடிச்சிடலாம். ஆனால் என் இதயத்தில் மோகனாவை தவிர வேறு யாருக்குமே இடம் கிடையாது. பார்க்கலாம். நீ இனி எங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கிறது, என்னை பார்க்காமல் இருக்கிறது தான் நல்லது மைதிலி. உனக்கு திரும்ப திரும்ப என்னை வந்து பார் என்று தான் என்னை அழைத்தது போல இருக்குது ரவி நீங்கள் சொல்கிறது. இப்படியே நீ என்னை தொந்தரவு செய்வதாக இருந்தால் நான் இந்த ஊரையே காலி செய்ய வேண்டியிருக்கும். ரவி, நீங்கள் மோகனா மேலே கொண்ட காதலில், அதுவும் இறந்து போன ஒரு பெண் மேல் இவ்வளவு ஆழமான அன்போடு காதலோடு நீங்கள் இணைந்திருக்கும் போது நான் விரும்பும் ராஜகுமாரன் நீங்கள் எனக்கு கிடைக்காமலா போயிடுவீங்க? பார்க்கலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே கிளம்பினாள் மைதிலி.